பொற்கால நினைவுகள். அனைவருக்கும் வணக்கம். சென்ற வாரத்தில் நாங்கள் எந்த இடத்தில் விட்டோம் என்றால், திரு தம்பையா வாத்தியார் எங்கள் வகுப்பு வாத்தியாராக அமைந்தார் என்ற இடத்தில் விட்டோம். கணக்கு வாத்தியாரும் அவர்தான் எங்களுக்கு. தம்பையா வாத்தியார் ஷர்ட் அணிந்து நான் பார்த்ததே கிடையாது. வேட்டி கட்டி சால்வை ஒன்றை ஐயர்மார் பூநூல் அணிவது போன்று குறுக்கே போட்டுக் கொள்வார். நல்ல திடகாத்திரமான ஆஜானுபாகுவாக தோற்றமளிப்பார். அந்த வேட்டியும் சால்வை போடும் அழகும் அது அவருக்கே உரித்தான ஒரு தனித்துவ அழகு. நன்றாக வெற்றிலை போடுவார். தினமும் ஆனக்கோட்டையில் உள்ள ஆறுகால் மரத்திலிருந்து சைக்கிளில் பாடசாலை வந்து போவார். இவரின் நெருங்கிய நண்பராக இருந்தவர், அதே பாடசாலையில் படிப்பித்தவரும், எங்கள் மணத்தரை ஒழுங்கையில் வசித்தவரும், பிரபல எழுத்தாளருமான I.T. சம்பந்தன் அவர்கள். எனக்கு ஆரம்பத்தில் தமிழ் பாடம் படிப்பித்தவர் திரு சம்பந்தன் அவர்கள்தான். ஒரு நாள் தம்பையா வாத்தியார் பாடசாலைக்கு வரவில்லை. அன்று எங்களுக்கு கணக்கு பாடம் நடத்தியவர் அவருக்கு பதிலாக தலைமை ஆசிரியர். அடுத்த நாட்களிலும் அவர் பாடசாலைக்கு வரவில்லை. அதன் பின்னர் தான் நாங்கள் அறிந்தோம் அவர் இறந்து விட்டார் என்று, அதுவும் கொலை செய்யப்பட்டு விட்டதாக. மிக மிக கவலையாக இருந்தது எனக்கு. அது நான் நினைக்கின்றேன் 1956 அல்லது 57 ஆண்டு நினைவில் இருக்கிறது. அடுத்த ஒரு கிழமை நான் பாடசாலைக்கு போகவே இல்லை. காரணம், எனக்கு காய்ச்சல் வந்து விட்டது. அப்போதெல்லாம் காய்ச்சல் வந்தால் ஆஸ்பத்திரிக்கோ அல்லது டிஸ்பென்சரிக்கோ அல்லது டாக்டர் வேறு தனிப்பட்ட டாக்டரிடமோ போவதில்லை நாங்கள். அதற்கான வசதிகளும் எங்களிடம் இல்லை. ஆஸ்பத்திரிக்கு போனால் இலவசமாக மருத்துவம் பார்க்கலாம். ஆனால் முதலில் அம்மா என்ன செய்வார் என்றால், கொத்தமல்லி, மிளகு, இஞ்சி, வெள்ளப்பூடு, இக்கிரி என்ற ஒரு மூலிகை, இது ஒரு முள்ளுள்ள ஒரு மூலிகை, இது எல்லாவற்றையும் போட்டு அத்துடன் நச்சீரகம் அதில் கொஞ்சம் சேர்த்து அபித்து ஒரு குடிநீர் வைத்து தருவார். 3 நாள் 3 வேளை அதை குடித்து வர அத்துடன் காய்ச்சல் போய்விடும். அதற்கும் காய்ச்சல் படியவில்லை என்றால், சின்னத்துறை என்ற ஒரு தமிழ் பெரியாரியார் ஒருவர் புங்கங்குளத்திலிருந்து சைக்கிளில் வருவார். அவரை நான் பெரியாரி மாமா என்றுதான் அழைப்பேன். அவர் வந்து நாடி பிடித்து பார்த்துவிட்டு மிளகு அளவிலான குளிசைகள் ஒரு 10-12 தந்துவிட்டு அம்மாவிடம் சொல்வார், நச்சீரகம் அவித்த தண்ணீரில் ஒரு நாளைக்கு காலை மாலை 2 வேளை இதை குடுங்கோ, 4 நாளில் எல்லாம் சரியாகி விடும் என்று. அவர் சொன்னது போல் அத்துடன் வருத்தம் அந்த 4 நாளில் சுகமாகி விடும். ஆனால் அந்த 4 நாட்களும் சாப்பாடு கிடையாது. 4 நாட்களின் பின்புதான் தேநீரும் நெல்லு பொரித்த தண்ணீரும் அம்மா தருவா. அதுவரை வேறு ஒன்றும் தரமாட்டா, சுடுதண்ணியை தவிர. பொதுவாகவே தமிழ் வைத்தியம் பத்தியம் காக்க வேண்டும் என்பது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். காய்ச்சல் விட்ட பின்பும் முதலில் தருவது ஹோர்லிக்ஸ், அதன் பிறகு வறுத்த பிஸ்கட் என்று சொல்லி அந்த நாளையில் வித்தது ஒரு பிஸ்கட், அந்த பிஸ்கட், அதன் பின்புதான் சோறு. அதுவும் வெண்டிக்காய் அவியல் கறியும் சோறும் அல்லது ரசமும் சோறும். இந்த வெண்டிக்காய் அவியல் கறி மூக்குச்சளி மாதிரி இழுபடும். என்ன செய்வது, மூச்சை அடக்கி கொண்டு சாப்பிட்டு முடிப்பேன் நான். பழையபடி சோறு கறி ருசியாக சாப்பிட வேணும் என்றால் இன்னும் ஒரு கிழமை செல்லும். அன்றைய நாட்களில் சிறிய ஹோர்லிக்ஸ் போத்தலின் விலை ₹1.10. பெரிய ஹோர்லிக்ஸ் போத்தலின் விலை ₹1.85. ஆலடி சந்தியில் உள்ள எங்கள் அண்ணாச்சி கடையில் தான் ஹோர்லிக்ஸ் வாங்குவோம். எங்கள் கூப்பன் கடையும் அதுதான். ஹோர்லிக்ஸை அம்மா கரைத்து தரும்போது காய்ச்சல் வாய்க்கு அது அமிர்தம் போல் இருக்கும். இந்த ஹோர்லிக்ஸை நாங்கள் மோட்டார் மில்க் என்றுதான் சொல்வோம். நீண்ட காலம் எனக்கு புரியவில்லை ஏன் அப்படி சொல்கிறோம் என்று. பின்புதான் புரிந்தது, மால்டட் மில்க் என்பதனைத்தான் நாங்கள் தமிழில் மோட்டார் மில்க் என்று சொன்னோம் என்று. இது தவிர காய்ச்சல் வந்தால் அஸ்ப்ரோ, கொத்தல், பிலிப்ஸ் மில்க் ஆஃப் மெக்னீசியா போன்ற குளிசைகளும் சாதாரண கடைகளில் வாங்கக்கூடியதாக அன்று இருந்தது.
எங்கள் அண்ணாச்சி கடையிலும் அது விற்பனைக்கு இருந்தது. அப்படியான நேரங்களில் அவசரத்துக்கு அவற்றை வாங்கி பாவித்துக் கொள்வோம். இதில் அஸ்ப்ரோ என்ற குளிசை ரோஸ் நிறத்திலும் மற்ற 2 குளிசைகளும் வெள்ளை நிறத்திலும் விற்பனைக்கு இருந்தன. டிஸ்பிரின் போன்றவை, பனடோல் போன்றவை அப்போது விற்பனை சந்தைக்கு வரவே இல்லை. சரி, அடுத்தபடியாக 1959 என்று நான் நினைக்கின்றேன், SWRD பண்டார் நாயக்கா அவர்கள் கொலை செய்யப்பட்ட பின்பு தற்காலிக பிரதமராக திரு W தகநாயக்கா அவர்கள் தெரிவு செய்யப்பட்டார். அதற்கு முன்பு இவர் கல்வி மந்திரியாகவும் இருந்தவர். அவர் கல்வி மந்திரியாக இருந்த போது பாடசாலை பிள்ளைகள் அனைவருக்கும் பாடசாலை இடைவேளையின் போது பனிசும் பாலும் கொடுப்பதற்கான சட்டத்தை அமுல்படுத்தினார். அவரின் இந்த புண்ணியத்தால் காலை 11 மணிக்கு இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளிலும் பனிசும் பாலும் அரசாங்கத்தின் செலவில் கொடுக்கப்பட்டது. இதன் காரணமாகவே திரு தகநாயக்கா அவர்கள் பாடசாலை மாணவர்களால் பனிஷ் மாமா என்று செல்லமாக அழைக்கப்பட்டார். இலங்கையில் இந்த திட்டம் அமல்படுத்துவதற்கு முன்பே தமிழ்நாட்டில் காமராஜரின் அரசு சத்துணவு திட்டத்தை அமுல்படுத்தி விட்டது என்பதை நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இது தவிர நெஸ்ட்லே போன்ற சர்வதேச கம்பெனிகள் தங்கள் தயாரிப்புகளை மக்கள் மத்தியில் பரப்பி பாவனைகளை அதிகரிக்க செய்வதற்காக விளம்பர வாகனத்தின் மூலம் ஒவ்வொரு பாடசாலைக்கும் சென்று மாணவர்களுக்கு இலவசமாக தங்கள் தயாரிப்புகளை வழங்குவதை ஒரு வியாபார உத்தியாக கொண்டிருந்தார்கள். அந்த வகையில் எங்கள் பாடசாலைக்கும், அதாவது திருநெல்வேலி சைவ பிரகாச வித்தியாசாலைக்கும் அந்த வாகனம் வந்து நெஸ்டோமோல் பானத்தை இலவசமாக எங்களுக்கு வழங்கினார்கள். இதுவும் ஹோர்லிக்ஸ் போன்று ஒரு மால்டட் மில்க் தான். அன்றுதான் நான் முதலாக நெஸ்டோமோல்ட் அறிந்தினேன். அருமையான சுவையாக இருந்தது அது. இது நடந்தது 1955 என் நினைவில் உள்ளது. இப்படியான பானங்கள் எல்லாம் அன்றைய காலகட்டத்தில் வசதி உள்ளவர்களால் மட்டுமே வாங்கக்கூடியதாகவும் இருந்தது. எங்களை போன்ற மத்தியதர வர்க்க மக்களுக்கு இவையெல்லாம் எட்டாக்கனிகளே. அதையும் மீறி வாங்குவதென்றால் எங்களுக்கு வருத்தம் வந்தால் மட்டுமே அப்பானங்களை நாங்கள் அருந்துவது சாத்தியம். இதை ஏன் இப்படி எழுதுகிறேன் என்றால், எனது தகப்பனார் ஒரு சுருட்டு தொழிலாளி. அவரின் அப்போதைய மாத வருமானமே அதிகபட்சமாக ஒரு 70 ரூபாய் தான் கிடைக்கும். இதுகளெல்லாம் அந்த காலங்களில். இதில் வீட்டு வாடகை 15 ரூபாய் போக மிகுதியில் தான் எங்கள் 4 பேரின் மாதாந்த செலவும் அடங்கும். மிகவும் கஷ்டமான ஜீவனம்தான். ஆனால் ஒரே ஒரு ஆறுதல் என்னவெனில், அந்த நாளில் கூப்பனுக்கு இலவச அரிசி பங்கிட்டு முறை நடைமுறையில் இருந்ததுதான். அதன் மூலம் கிழமைக்கொரு முறை, அதாவது பிரதி திங்கள் தோறும் அண்ணாச்சி கடையில் கூப்பனை கொண்டு சென்று கொடுத்தால் அவர் அந்த கிழமைக்குரிய கூப்பன் சீட்டை வெட்டி கொண்டு அதற்குரிய அரிசியை கொடுப்பார். ஒரு கூப்பன் புள்ளிக்கு 1 கொத்து அரிசி வீதம் வழங்கப்பட்டது. அப்போது கிலோ அளவு முறையெல்லாம் கிடையாது, நடைமுறையிலும் இல்லை. கொத்து மற்றது ராத்தல் கணக்குத்தான் அப்போது இருந்தது. பச்சை அரிசியும் அரிக்கன் அரிசியும் தான் மாறி மாறி கூப்பனுக்கு வழங்கப்பட்டது அந்த நாட்களில். குத்தரிசி தந்ததாக எனக்கு நினைவில் இல்லை. அண்ணாச்சி கடையை தவிர எங்கள் அயலில் பரமேஸ்வரா சந்திக்கு கிட்ட சிவன் கோவிலுக்கு திரும்பும் ரோட்டுக்கு எதிர்பக்கத்தில் நாகலிங்கம் என்பவர் கூட ஒரு கூப்பன் கடை வைத்திருந்தார். தாளையடி பக்கத்தில் வசிக்கும் மக்கள் இந்த கடையில் தான் கூப்பன் அரிசி வாங்குவார்கள். அந்த கடைக்கு பக்கத்தில் சரஸ்வதி கபே என்று சொல்லி ஒரு தேநீர் கடை ஒரு மலையாளியால் நடத்தப்பட்டு வந்தது. நாங்கள் அண்ணாச்சி கடையில் கிட்ட இருப்பதால், அண்ணாச்சி கடையில் தான் பதிவும் என்பதால் அங்குதான் நாங்கள் கூப்பன் அரிசி வாங்குவோம். ஐயாவின் சம்பளத்தை வைத்துக்கொண்டு அம்மா மிகவும் கட்டித்தனமாக குடும்பத்தை கொண்டு நடாத்தினார். அப்படி இருந்தும் மாத கடைசியில் அம்மா 10-20 ரூபாய் அயலில் கடனாளியாகவே இருப்பா. ஐயாவின் சம்பளம் வரும்போது கொடுத்து விடுவா. அந்த நாட்களில் பொருட்களின் விலையும் ஒரு கட்டுப்பாட்டிற்கு இருந்தது. ஒரு ராத்தல் சீனி 27%, ஒரு ராத்தல் பான் 28%, ஒரு ராத்தல் கோதுமை மா 20%,
ஒரு ராத்தல் பி வெங்காயம் 15 சதம், ஒரு ராத்தல் சின்ன வெங்காயம் 25 சதம், தேங்காய் ஒன்று 10 அல்லது 15 சதம், உப்பு ஒரு ராத்தல் 6 சதம். 10 சதம் கொடுத்தால் ஒரு சிறிய பந்தளவு உருண்டையாக புளி வாங்கலாம். மண்ணெண்ணெய் ஒரு போத்தில் 15 சதம், பிளேன் சோடா ஒரு போத்தில் 20 சதம், ஒரேஞ்ச் பார்லி 25 சதம். இப்படி பொருட்களின் விலைகள் ஓரளவு வருமானத்திற்கு கட்டுப்பட்டிருந்தபடியால் அம்மாவால் மட்டுமல்ல அனைத்து இல்லத்தரசிகளாலும் சமாளிக்க முடிந்தது அன்றைய நாளைய எங்கள் வாழ்க்கை செலவை. இதை விடவும் அம்மா ஆடு கோழி வளர்த்தவா, அதனாலும் சிறிதளவு வருமானம் அப்பப்ப வந்து கொண்டிருக்கும். ஊர் முட்டை ஒன்று அப்போது 10 சதம். இது தவிர அந்த பொற்காலத்தில் போக்குவரத்து செலவும் மிக மிக குறைவு. அண்ணாச்சி கடியடியில் இருந்து பெரிய கடைக்கு இலங்கை போக்குவரத்து சபை பஸ்ஸில் போவதற்கு ஒரு ஆளுக்கு 10 சதம் மட்டுமே. யாழ்ப்பாணம் டவுனை நாங்கள் அன்று பெரிய கடை என்றுதான் அழைப்போம். எங்கள் பலாலி வீதியால் 764 நம்பர் இலங்கை போக்குவரத்து சபை பஸ் மட்டும்தான் ஓடும். அதுவும் அரை மணித்தியாலத்துக்கு ஒரு முறை மாத்திரம். அந்த பஸ் யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு திருநெல்வேலி கோண்டாவில் உரும்பிராய் வழியாக பலாலி மயிலிட்டி காங்கேசந்துறை ஊடாக கீரிமலைக்கு சென்றடையும். கோண்டாவில் பஸ் டிப்போ எல்லாம் அப்போது கிடையாது. அதேபோல் 769 இலக்க இலங்கை போக்குவரத்து சபை பஸ் யாழ்ப்பாணத்திலிருந்து புறப்பட்டு நாச்சிமார் கோவிலடி, தாவடி, இணுவில், சுன்னாகம், தெல்லிப்பளை, மாவட்டபுரம், காங்கேசந்துறை, வெளிச்ச வீட்டு சந்தியால் இடதுபுறம் திரும்பி கீரிமலை சென்றடையும். சீமெந்து தொழிற்சாலையில் வேலை செய்பவர்கள் இந்த பஸ்ஸில் தான் பிரயாணம் செய்வார்கள். இன்று காங்கேசந்துறை வெளிச்ச வீட்டடி மட்டும்தான் பஸ் ஓடுகிறதாக நான் கேள்விப்பட்டேன். இது தவிர யாழ்ப்பாணத்திலிருந்து பருத்தித்துறைக்கு 2 சேவைகள் இருந்தன. ஒன்று 751, மற்றது 752. இந்த இரண்டும் 2 விதமான பாதைகளால் போய் பருத்துறையை அடையும். ஒன்று அச்சுவேலி வெள்ள வெளியூடாக பருத்தித்துறை சென்றடைவது, மற்றது தொண்டமனாறு ஊடாக பருத்தித்துறை சென்றடைவது. இதுவும் தவிர தட்டிவான் சேவையும் செயல்பட்டது அன்றைய நாட்களில். கொடிகாமம் பருத்துறை வீதியில் இந்த தட்டிவான் சேவையே பெரிதும் பயன்படுத்தப்பட்டது. இன்னும் ஒரு சேவை யாழ்ப்பாணம் காரநகர் பாதையில் வேலையில் இருந்த சேவையில் இருந்தது. இவைகளே அன்று முக்கியமானதாக இருந்த சேவைகள். வேறு சில சேவைகளும் செயல்பட்டன. எங்கள் ஆலடி சந்தையில் இருந்து இலங்கை போக்குவரத்து சபை பஸ் மூலம் காங்கேசன்துறை செல்வதற்கு வெறும் 55 சதம் மட்டுமே பெரியவர்களுக்கு அறவிடப்பட்டது. சிறுவர்களுக்கு அரை டிக்கெட் 30 சதம். இவை யாவும் 1955களில் நடந்த விஷயங்கள். அன்றைய பொற்காலத்தில் பாடசாலைகளில் ஒரு வருடத்தில் 3 தவணை பரீட்சைகள் இடம்பெற்றன. ஒவ்வொரு தவணை பரீட்சையின் பின்பும் அநேகமாக 1 மாத லீவு விடப்படும். அந்த 1 மாதமும் எங்களுக்கு ஒரே கொண்டாட்டம் தான். அயலில் உள்ள பிள்ளைகளுடன் சேர்ந்து விளையாடுவோம். இன்று உள்ளது போல் வீடியோ கேம் எல்லாம் அந்த காலத்தில் கிடையவே கிடையாது. கள்ளனும் பொலிசும், பாண்டி விளையாட்டு, சில்லித்தட்டு, கிளித்தட்டு, பிள்ளையார் பேணி, எபடம் புளியடி, கீச்சு மாச்சு தம்பளம், சாமான்கள் ஒழித்தல், உன்னை பெற்றார் என்னை பெற்றார் இவர் யார் என்று விளையாடுதல், ஒழித்து பிடித்து விளையாடுதல், ஜில்போலை அடித்தல், இழுப்பக்கொட்டை அடித்தல், கிட்டிப்புல் அடித்தல், ஊஞ்சல் ஆடுதல், கெற்றப்போல் சைக்கிள் ரிம் உருட்டுதல், கொக்கான் வெட்டுதல், நுள்ளு பிராண்டி கிள்ளு பிராண்டி, குளங்கரை, தாய விளையாட்டு. இதில் பாண்டி விளையாட்டில் மட்டும் வித்தியாசமான பாண்டி விளையாட்டுகள் உள்ளன. பசுவும் பாண்டியும், ராஜா பாண்டி, கட்டுப்பாண்டி, சீதை பாண்டி, தள்ளு பாண்டி. இதில் சீதை பாண்டி மட்டும் தனியே ஒரு ஆள் மட்டும்தான் விளையாடுவது. ஏனென்றால் அசோகவனத்தில் சீதை தனியே இருந்து விளையாடியது என்று எனது அம்மா சொல்லுவா. இத்தனை விளையாட்டுகளையும் மாறி மாறி விளையாடவே பாடசாலை லீவு முடிந்துவிடும். நான் எப்போதும் நடுத்தவணை தவிர மற்ற 2 தவணைக்கும் காங்கேசன்துறையில் வசிக்கும் ஆசை மாமா வீட்டை போய்விடுவேன். விடுமுறையை கழிப்பதற்காகத்தான். நடுத்தவணைக்கு எங்கும் நான் போகாததன் காரணம்
அந்த விடுமுறைக்குள் தான் நல்லூர் திருவிழா நடைபெறும். திருவிழாவிற்கு எங்கள் வீட்டில் நிறைய சொந்தங்கள் வருவார்கள். அதனால் வேறெங்கும் போவதில்லை. காங்கேசன் துறைக்கு போக எனக்கு பஸ் கட்டணம் 30 மட்டுமே. ஆசை மாமா அங்கிருந்து வந்து என்னை கூட்டிக் கொண்டு செல்வார். பின்பு பாடசாலை தொடங்குவதற்கு ஒரு நாள் முன்னதாக திரும்பவும் வீட்டை கூட்டிக் கொண்டு வந்து விடுவார். சரி நேர்களே, இந்த வார பொற்கால நினைவுகள் நிகழ்ச்சியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு பொற்கால நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி கூறி வணக்கம் கூறுபவர் பேர்லின் சேகர். வணக்கம் நேர்களே. பொற்கால நினைவுகள்.